ஓகே, ஸோ இந்த செஷன் எதை பார்க்கறோம்னா ESXi ஆக்சஸ் பண்றது தான் பார்க்குறோம். அதுல இதுக்கு முன்னாடி போன செஷன்ல ஒரு ESXi கமாண்ட் லைன்ல எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ஒரு பட்டி இன்ஸ்டால் பண்ணி, இதை புட்டின்னு சொல்லலாம் அல்லது பட்டின்னு சொல்லலாம், இன்ஸ்டால் பண்ணி அதுல நம்ம வந்து கமாண்ட் லைன் மூலமா ESXi வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதுல வந்து எதை பார்க்க GUIல எப்படி ஆக்சஸ் பண்றது? இப்போ கமாண்ட் லைன்ல பார்த்தோம். இப்போ GUIல நம்ம சொல்லியிருக்கேன் ஒரு ESXi 3 தடவை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். கமாண்ட் லைன்ல பார்ட்டிஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். செகண்ட் GUIல வெப் இன்டர்ஃபேஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். தேர்ட் ILY direct மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ILY direct வந்துட்டு நீங்க வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இது எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ESXiல ஏதோ பிரச்சனை, அந்த ESXi லாகின் ஆகல அல்லது அதுல ஏதோ ஹங்ல ஸ்டேட்ல இருக்குன்னா நீங்க ட்ரபிள் ஷூட்டிங்ல மட்டும்தான் அந்த ILY directல இருந்து பாப்பீங்க. மற்ற டைம்ல PSOD ஸ்கிரீன் சொல்லுவாங்களா ப்ரோ? PSOD அதான் எரர் ஏதாவது வந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் நம்ம வந்து ILY direct போவோம். மோஸ்ட்லி 90% இதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். பிரச்சனைனா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று படிஷன் மூலமா யூஸ் பண்ணுவோம் அல்லது வெப் இன்டர்ஃபேஸ் மூலமா. ஸோ வெப் இன்டர்ஃபேஸ்ல எப்படி ஒரு ESXi ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த FQD நேம் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம் அல்லது அந்த ESXi IP அட்ரஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ESXi 01 அப்படிங்கிற ESXi FQD மூலமா ஆக்சஸ் பண்றேன். ப்ரௌசர் போயிட்டு https:// அந்த FQD போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் பாஸ்வேர்டு கிரெடென்ஷியல் கேட்கும். ஓகே, ஸோ ரூட் பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் கொடுத்தீங்கன்னா என்டர் ஆயிரும். இப்போ இதுல உங்களுக்கு ESXi சம்பந்தமா எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க பர்டிகுலர் எப்பயாவது லாகின் பண்ணுவீங்க, இது நீங்க அடிக்கடி லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல இந்த பர்டிகுலர் ESXi வந்து எவ்வளவு CPU, மெமரி எவ்வளவு, ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு, எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். நிறைய இருக்கு இதுல. விர்ச்சுவல் மிஷின்ஸ் எத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜ், இதுல எத்தனை ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கு, எத்தனை டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட கெப்பாசிட்டி என்ன, ஃப்ரீ கெப்பாசிட்டி என்ன, நெட்வொர்க்கிங் எத்தனை நெட்வொர்க்கிங் இதில் கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் பிசிக்கல் நிக் எத்தனை இருக்குது, இதுல விர்ச்சுவல் சுவிட்ச் எத்தனை இருக்கு, VM கர்னல் எத்தனை இருக்குது. உங்களுக்கு இந்த vCenter என்னெல்லாம் தெரியுதோ அதையும் பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்போ நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு vCenter டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ESXi ரன் ஆகும், VM ரன் ஆகும். பட் அதை வந்து vCenter மூலமா ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க ESXi மூலமா அந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இதுவுமே வரும். இதை பவர் ஆன் பண்றது, பவர் ஆஃப் பண்றது, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, கெஸ்ட் வாய்ஸ் ஷட் டவுன் பண்றது, தென் அதோட கன்சோல் ஓப்பன் பண்றது, ஓப்பன் ப்ரௌசர் கன்சோல் கொடுத்து நியூ டேப் கொடுத்துனா கன்சோல் எனக்கு ஓப்பன் ஆகும். நீங்க இதுலயும் பார்க்கலாம், vCenter மூலமா பார்க்கலாம். பட் ESXi வெப் கன்சோல் மூலமாகவும் நீங்க இதை பார்த்துக்கலாம். இந்த ஹோஸ்ட் போனீங்கன்னா அந்த ஹோஸ்டோட சம்மரி பேஜ்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது என்ன ஓஷன், இது லாஸ்ட் அப் டைம் என்ன, தென் இது மேனுஃபேக்சரர் வந்துட்டு எந்த கம்பெனி, லைக் இது வந்து டெல்லா, ஹெச்பியா அந்த மாதிரி இருக்கும். மாடலில் வந்துட்டு டெல் பவரேஜ் R650, ஹெச்பியா இருந்தால் ஹெச்பி ப்ரோலேண்ட் இருக்கும். CPU, மெமரி பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் ஹோஸ்டோட எல்லா டீடைல்ஸும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதோட யூசேஜ் கூட இங்கே பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி ஆஃப் லாஸ்ட் 1 மணி நேரமா அந்த ESXi ஹோஸ்டோட CPU எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோட அந்த ESXi மெமரி பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். முக்கியமா இதுல இருந்து நீங்க வந்து லாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா ஜென்ரேட் சப்போர்ட் பண்டல் இருக்கும். ஜென்ரேட் சப்போர்ட் பண்டல் இதுல வந்து நீங்க லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சில இஷ்யூ வந்து நம்மளால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியல, நமக்கு வந்து VMware அசிஸ்டன்ஸ் வேணும், அவங்களோட கேஸ் ரைஸ் பண்றோம் அப்படின்னா, கேஸ் ரைஸ் பண்றப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, லாக் பண்டல் ஒன்று லாக் ஃபைல் அட்டாச் பண்ணுங்க, லாக் பண்டல் அட்டாச் பண்ணுங்க கேட்பாங்க. அப்பதான் அவங்களால அனலைஸ் பண்ண முடியும் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்ல ஆக்ஷன்ஸ் போயிட்டு ஜென்ரேட் சப்போர்ட் பண்டல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை நீங்க வந்து VMware நீங்க கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஓகே, இதுல ஓவராலா என்னென்ன முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை ஹோஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மேனேஜ் vCenter இதை விட்டுருங்க. இது எந்த vCenter மேனேஜ் பண்ணிக்கிட்டுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஹோஸ்ட் வந்து எந்த vCenterல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இது கிளிக் பண்ணீங்கன்னா. ஸோ கிரியேட் ரிஜிஸ்டர் VM,
நீங்க இந்த ESXi ஹோஸ்ட்ல இருந்து ஒரு VM கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு VM கிரியேட் பண்ணா இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஷட் டவுன் இந்த ESXi ஹோஸ்ட ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீபூட் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் போனீங்கன்னா சேம் சர்வீசஸ் இருக்குது. SSH வந்து இங்க எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் மோடு நான் சொல்றேன், மெயின்டெனன்ஸ் மோட் என்ன சொல்லிட்டு இங்க மெயின்டெனன்ஸ் மோட் என்டர் போட்டு உள்ள நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். லாக்டவுன் மோட் எனேபிள் பண்ணலாம். வாட் இஸ் லாக்டவுன் மோட் அப்படிங்கிற கிளாஸ் நான் எடுப்பேன் நான். தென் பெர்மிஷன்ஸ், இப்போ இந்த ESXi ஹோஸ்ட்க்கு வந்துட்டு L1க்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும், L2க்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பெர்மிஷன்ஸ்ல நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க யூசர் கிரியேட் பண்ணி பெர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம் இதுல. தென் சம்மரி பேஜ்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இதுல எல்லாமே பார்த்துக்கலாம். மேனேஜ் வந்தீங்கன்னா ஹார்ட்வேர், உங்களோட ESXi ஹோஸ்டோட ஹார்ட்வேர் பத்தி இங்க பார்த்துக்கலாம். லைக் அதுல வந்து என்னென்ன பிசிக்கல் நெட்வொர்க் அடாப்டர் கனெக்டா இருக்கு, HPI கார்டு என்ன கனெக்டா இருக்கு, ரேம் என்ன கனெக்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஹார்ட்வேர் செக்ஷன்ல வந்து பார்த்துக்கலாம். இது நம்ம வந்து இப்போ லேப் அப்படின்னால சரியா தெரியல. இதே இது நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல பிசிக்கல் ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க பக்காவா இதில் பார்த்துக்கலாம் இதுல என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்க வந்து இதை ILO ஐடி ரேக்ல லாகின் பண்ணி பார்க்கலாம். அதுல ஹார்ட்வேரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்கலாம். பட் அங்க லாகின் பண்ணாமலே என்ன ஹார்ட்வேர் மட்டும் பார்த்துக்கலாம், எத்தனை நெட்வொர்க் அடாப்டர் கனெக்ட் ஆயிருக்கு அதை மட்டும் நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இதுல லைசன்சிங் போனீங்கன்னா அந்த ESXi ஹோஸ்ட் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றது தான் நீங்க இங்க லைசன்ஸ் அசைன் லைசன்ஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்க இது எல்லாமே vCenter இருந்து பண்ணிக்கலாம். நீங்க எல்லாமே vCenter இருந்து பண்ணிக்கலாம். பட் எல்லா இடத்துலயும் vCenter மூலமா தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சில இடங்கள்ல ஸ்டாண்டலோன் இருக்கும். ஸ்டாண்டலோன் அப்படின்னா vCenter ஆட் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஒரு சில ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக vCenter ஆட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல vCenter இருந்து பண்ண முடியாது. ESXi லாகின் பண்ணி தான் சில விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பேக்கேஜ். ஸோ சர்வீசஸ் போனோம்னா இந்த ESXiல என்னென்ன முக்கியமான சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி யூசர்ஸ்ல யூ கேன் கிரியேட் த யூசர்ஸ். செக்யூரிட்டி யூசர்ஸ் போயிட்டு யூசர்ஸ் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த யூசர் ஹியர். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து L1க்கு ஒரு ஆக்சஸ் இருக்கணும், L2க்கு ஒரு யூசர் வேணும், L3க்கு ஒரு யூசர் வேணும். L1க்கு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்கணும், L2க்கு கொஞ்சம் அதிகமான ஆக்சஸ் இருக்கணும், L3க்கு ஃபுல் ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ரோல்ஸ்ல போனீங்கன்னா நீங்க அந்த L1க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அசைன் பண்ணிக்கலாம். அதுதான் ரோல்ஸ். லாக்டவுன் மோட் நான் சொன்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அந்த லாக்டவுன் மோட் வச்சிருக்காங்க. இதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ESXi வந்து செக்யூரா இருக்கும். இதை பத்தி நம்ம லேட்டா பார்க்கலாம், வாட் இஸ் லாக்டவுன் மோட் அப்படிங்கிறத. தென் மானிட்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ESXiயோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு CPU பெர்ஃபார்மன்ஸ் மெமரி வேணும்னா மெமரி செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 1 ஹவரா அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி CPU செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவரா அதோட CPU பெர்ஃபார்மன்ஸ் இதுல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல எது ஹை யூட்டிலைசேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாமா? என்ன சர்வீசஸ் வந்து ஹையா யூட்டிலைசேஷன் அது எதுவும் பார்க்க அப்படி செக் முடியுமா? பண்ண முடியாது. இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். சரியா? தென் ஹார்ட்வேர் போனோம்னா அகைன் ஏதாவது ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஏதாவது அலர்ட்ஸ் இருந்தால் அந்த இடத்துல காமிக்கும். அதை வந்து ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ரேம் வந்து ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும். ஏதாவது ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அலர்ட் ஹார்ட்வேர்ல இந்த இடத்துல காமிக்கும். ஸ்டோரேஜ் சம்பந்தமான அலர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். தென் ஈவெண்ட்ஸ்ல இந்த ESXi சம்பந்தமான ஈவெண்ட்ஸ், இந்த ESXi யார் லாகின் பண்ணா, எப்போ லாகின் பண்ணாங்க, எப்போ லாக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாவே ஈவெண்ட்ஸ்ல தெரியும். டாஸ்க்ல வந்துட்டு இந்த ESXi எப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு, ரெஃப்ரெஷ் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். பட் இங்கேயுமே நீங்க டாஸ்க் பார்க்கலாம். vCenterல போயிட்டு ESXi செலக்ட் பண்ணிட்டு மானிட்டர் போனீங்கன்னா டாஸ்க் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். பாட்டம்ல கூட இருக்கும்ல சார் ரீசன்ட் டாஸ்க்? புரியல. பாட்டம்ல கூட அந்த ரீசன்ட் டாஸ்க், பாட்டம்ல வந்து ரீசன்ட் டாஸ்க் மட்டும் தான் இருக்கும். அது கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, கிளியர் ஆயிரும். அதுக்கடுத்து இங்க தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும்.
சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நிறைய இருக்கும், பட் இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் டேட் மட்டும் உங்களுக்கு தெரியும் இந்த இதை. ஸோ லாகு விசென்டரில் பொறுத்த வரைக்கும் ESX பொறுத்த நிறைய லாக்ஸ் இருக்குது. இந்த லாக்ஸ் தனி கிளாஸ் எடுப்பேன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் லாக்ஸ் நமக்கு தேவை, VPX லாக்ஸ், VMK வார்னிங்கு. ஸோ இந்த மாதிரி லாக்ஸ் நிறைய லாக்ஸ் இருக்குது. இந்த லாக்ஸ் என்ன, இந்த லாக்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் பற்றி தனியாக நம்ம கிளாஸ் எடுக்கேன். ஸோ லாக்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். தென் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஜஸ்ட்டு நமக்கு அலாக்ஸ் மட்டும் வரும்ல, இது விட்டுருங்க. தென் விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷினோட யூஸ்டு ஸ்பேஸ் என்ன, கெஸ்ட் OS என்ன, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, எவ்வளோ மெமரி இருக்குது, எவ்வளோ CPU இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியும். தென் அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் கீழே என்னென்ன விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதோ அதை ஃபுல்லாகவே அதோட டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து VCSA அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. ஸோ அதை செலக்ட் பண்ணோம்னா அந்த விர்ச்சுவல் மிஷினோட சம்மரி பேஜ் இது. ஓகே, அந்த விர்ச்சுவல் மிஷினோட சம்மரி பேஜ் இது. அந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன CPU இருக்குது, மெமரி என்ன இருக்குது, ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்குது, இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். தென் அதோட யூசேஜ் இங்கே பார்த்துக்கலாம். மானிட்டர் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினோட CPU மெமரியை லாஸ்ட் 1 ஹவருக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, நிறைய ரன் ஆனால் இங்கே தெரியும். ஓகே, சார் VMல நம்ம இப்போ vCenter டவுன் ஆச்சுன்னா VMல என்னன்னா இங்க பண்ண முடியும், பண்ண முடியாது. சப்போஸ் vCenter அது தனியாக கிளாஸ் எடுப்பேங்க. நான் கிளாஸ் எடுப்பேன், ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ் எடுப்பேன். சரியா? ஓகே ஓகே, அதில் சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ மானிட்டரில் வந்து ஈவெண்ட்ஸில் இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் சம்மந்தமான என்னென்ன டாஸ்க்லாம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆயிருக்கு, VM டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, லாக்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் VM லாக்ஸ் இது வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினோட லாக்ஸ் இது. சரிங்களா? இந்த லாக் பற்றி ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான், அதில் நான் சொல்கிறேன் இந்த லாக் பற்றி. ஓகே, தென் கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ், எத்தனை ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட கெப்பாசிட்டி, ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன, VMFS டைப் பண்ண, தென் வேற டேட்டா ஸ்டோர் புதுசாக கிரியேட் பண்ணால் கூட இங்கேருந்து கூட நீங்கள் மோஸ்ட்லி vCenterல இருந்து டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவீங்க. ரைட் கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் போய் நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவீங்க. சப்போஸ் vCenter ஆக்சஸ் இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ கிரியேட் த டேட்டா ஸ்டோர் ஃப்ரம் ஹியர். ஓகே, அண்ட் அடாப்டர் போனீங்கன்னா இதில் அந்த டேட்டா ஸ்டோர் எத்தனை அடாப்டரில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டிவைசஸ்ல வந்து அந்த டேட்டா ஸ்டோரோட NAID என்னென்ன NAIDல அதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுப்போம். பட் நீங்கள் இங்கேருந்து கூட பண்ணனா பண்ணிக்கலாம், அந்த டேட்டா ஸ்டோர் இங்கேருந்து யூஸ் பண்ண பண்ணிக்கலாம். தென் நெட்வொர்க்கிங் பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ESXல எத்தனை போர்ட் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு இது எல்லாமே இங்கேயும் தெரியும். இந்த ESX லெவலில் கான்ஃபிகர் போயிட்டு vCenter லெவலையும் பார்த்துக்கலாம். நீங்கள் கான்ஃபிகர் போயிட்டு விர்ச்சுவல் சுவிட்சில் பார்த்துக்கலாம், அல்லது VM அடாப்டரில் பார்த்துக்கலாம். இதே ஆப்ஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு தெரியும். எத்தனை போர்ட் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு, மொத்தமாக விர்ச்சுவல் சுவிட்ச் எத்தனை விர்ச்சுவல் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு, சுவிட்ச் 0 1, டிவி சுவிட்ச் 1, ஃபிசிக்கல் நிக் எத்தனை இருக்கு, எத்தனை எதுவும் டவுன்னா இங்கே டவுன்னு காமிக்கும். அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் நிக்கோட மேக் அட்ரஸ் இங்கே பார்த்துக்கலாம். VM கர்னல் அடாப்டர் 2 அடாப்டர் இருக்கும், மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், விமோஷன் நெட்வொர்க், இன்னொன்று இருக்கும் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு 3 அடாப்டர் இங்கே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபயர்வால் சொந்தமாக ரூல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். இது ஃபயர்வால் டீம் நம்ம பண்ண முடியாது, ஃபயர்வால் டீம் பண்ணுவாங்க. அது எதுவும் ரூல்ஸ் வந்து இங்கே எனேபிளாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஹோஸ்ட் யூஏல மேக்ஸிமம் செட்டிங்ஸ் வந்து இதுதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது நெக்ஸ்ட் போகிறேன் நான். எனி டவுட்ஸ்? ஓகே, டவுட்ஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது வந்து வெப் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம், அல்லது ஹோஸ்ட் UI கிளைண்ட்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷனை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி ஏதாவது செட்டிங்ஸை நீங்கள் அடிக்கடி மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன், நெக்ஸ்ட் போகிறேன்.